அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், புதுசாக ஏஎல் படிக்க வந்திருக்கிற 2023 பேட்ச் தம்பி தங்கைகளுக்கு ஒரு பயிற்சி பரீட்சை மாதிரி ஒன்று நான் செட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்குரிய விளக்கங்களை நாங்கள் இப்போ பார்ப்போம். சரி, இதில் முதலாவது கேள்வி, அடிப்படை அளவை என கருத முடியாதது எது? இதுல உங்களுக்கு தெரியணும், அடிப்படை பௌதிக கணியங்கள் 7 இருக்குது. நேரம், நீளம், திணிவு, வெப்பநிலை, மின்னோட்டம், பதார்த்தத்தின் அளவு, மற்றது ஒளிர்வு செறிவு. அப்ப இதுல தரப்பட்டிருக்கிறது பாத்தீங்கன்னு சொன்னால் ஒளிச்செறிவுன்னு தரப்பட்டிருக்கு. அப்ப ஒளிர்வு செறிவும் ஒளிச்செறிவும் என்றது வேற வேற கருத்தை உடையனதாக இருக்க போகுது. ஆகவே இதுல கேட்ட கேள்வியின்படி அடிப்படை அளவை என கருத முடியாதது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒளிச்செறிவு. இரண்டாவது கேள்வி, எஸ்ஐ அளவை முறையில் திணிவின் அலகு எழுதப்படுவது. எஸ்ஐ அளவை முறையில நீங்க அலகுகள் எழுதப்படைக்குள்ள முக்கியமா கவனிச்சு கொள்ளணும். எங்களுக்கு திணிவுக்குரிய எஸ்ஐ அலகு கிலோகிராம் எங்களுக்கு தெரியும். அப்ப எங்களுக்கு எழுதுற நேரம் வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. கிலோன்றது 10 அடுக்க குறிக்கும். அப்ப அந்த 10 அடுக்கு கிலோ, ரைட்? அப்ப மடங்குகளாத்தான் நாங்க இங்க சொல்றோம் கிலோகிராம். அப்படி எழுதுற நேரம் முதலாவது ஆன்சர் ஒரு ஸ்மால் கேயும் ஒரு ஸ்மால் ஜியும். ரெண்டாவது ஆன்சரை பாருங்க, கேபிட்டல் கே கேபிட்டல் ஜி. மூன்றாவது ஆன்சர் ஒரு ஸ்மால் கே ஒரு டாட், அதாவது குற்றொண்டு இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஜி. நாலாவது ஆன்சரை பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கே டாட் ஜி. அஞ்சாவது கேபிட்டல் கே ஸ்மால் ஜி என்று இருக்குது. அப்ப இதுல எனக்கு சரியான விடை முதலாவது மட்டும் வடிவா தெரியும். என்னன்னு சொன்னா நாங்க கிலோ ஸ்மால் கேல தான் குறிக்கிறோம், நாங்க கிராம் ஸ்மால் ஜி. அப்ப முதலாவது ஆன்சர். அதே போல மூன்றாவது கேள்வியை பாருங்க, கீழுள்ள கணியங்களில் சக்தியின் பரிமாணத்தை கொண்டிருப்பது. சக்தியினுடைய பரிமாணம் வேறு யாருக்கு சமன் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலையினுடைய பரிமாணத்துக்கு சமனா இருக்கும். அப்ப இதுல வேலையினுடைய சமன்பாடை பார்த்தீங்கன்னு சொன்னால் விசை தர விசையின் திசையில் இந்த பொருள் அசைந்த தூரம். ஆகவே நியூட்டன் மீட்டர் என்று எங்களுக்கு அதுல இருக்கிற கணியங்களுக்கு நாங்க அலகுகளை போட்டோம்னு சொன்னால் நியூட்டன் மீட்டர் என்று வரும். அப்ப இதுல கேட்டதின்படி சக்தியினுடைய பரிமாணம் என்று சொன்னால் நியூட்டனுக்குரிய பரிமாணம் உங்களுக்கு எழுத தெரியணும். அதே போல மீட்டருக்குரிய பரிமாணம் அது எவ்வாறு அமையும் சொல்லி பார்ப்போம். இதுல வேலை என்று வரும்போது விசை தர தூரம். இங்க விசைக்குரியது பாத்தீங்கன்னு சொன்னால் விசை திணிவு தர ஆர்முடுகள். அப்ப இதுக்குரிய அலகை பார்த்தோம்னு சொன்னா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 தர இங்க மீட்டர் 2 வரப்போகுது. இது அலகை குறிக்கும். எனக்கு கேட்டது பரிமாணம். வேலையினுடைய பரிமாணம் இங்க கிலோகிராம் சொன்னா திணிவை குறிக்கிற பரிமாணம் கேபிட்டல் எம். இங்க மீட்டர் ரெண்டும் பெருக்கப்பட போகுது. அப்ப மீட்டர் வர்க்கம். ஆகவே நீளத்தை குறிக்கிறது எல் வர்க்கம். இங்க நேரத்தை குறிக்கிறது செகண்ட்ல இருக்கு. ஆகவே இங்க கேபிட்டல் டி பரிமாணம் வரப்போகுது. ஆகவே எம் எல் வர்க்கம் டி மைனஸ் வர்க்கம். அதாவது டீனுடைய மறை 2ஆம் அடுக்கா இருக்க போகுது. ஸோ அப்படி இருக்கிற இந்த கணியங்கள்ல வரக்கூடியது என்னதுதான் கேள்வி. அப்ப எனக்கு விசை தர தூரம். விசை தர தூரம் என்று சமன்பாடு இருக்கிறது வேற யாருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் விசை திருப்பம். விசை திருப்பத்துக்கான சமன்பாடு விசை தர அந்த விசைக்கான செங்குத்து தூரம். விசை செங்குத்து தூரம், விசை இங்க தூரம். ஆகவே வேலையினுடைய பரிமாணம் யாருக்கு சமனா இருக்க போகுது பாத்தீங்கன்னு சொன்னால் விசை திருப்பத்துக்கு.
ஆகவே இந்த கேள்விக்குரிய ஆன்சர் 5வது ஆன்சராக அமையும். சக்தியின் பரிமாணத்தை கொண்டிருப்பது விசையின் திருப்பம். 4வது கேள்வியை பாருங்க. பரிமாணங்கள் இல்லாத பௌதிக கணியம். பரிமாணங்கள் இல்லாத பௌதிக கணியம் தான் உங்களுக்கு கேள்வி. அதுல முதலாவது மீடிரன். மீடிரன் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும், மீடிரனுக்கும் அலைநீளத்துக்குமான தொடர்பு, மீடிரனுக்கும் அலைவு காலத்துக்குமான தொடர்பு. ஸோ எஃப் சமன் 1/t, மீடிரன் சமன் 1 அலைவு காலம். எனக்கு இப்ப மீடிரனோட சம்பந்தப்பட்ட சமன்பாடுகள் என்று பார்த்தோம்னு சொன்னா t சமன் 2π ஒமேகா. இது அலைவு காலத்துக்கான தொடர்பு. இந்த அலைவு காலம் 1 மீடிரன், இந்த சமன்பாடு சமனாக இருக்க போகுது. ஆகவே எங்களுக்கு அலைவு காலம் என்றது நேரத்தை குறிக்குது. ஆகவே இதனுடைய அலகு வந்து செகண்ட். ஆகவே மீடிரனுடைய அலகு என்று பார்த்தோம்னு சொன்னா செகண்ட் -1. இப்ப இதே இது வந்து நாங்க b சமன் f lambda, அதாவது வேகத்தையும் அலைநீளத்தையும், ஒரு அலையினுடைய வேகத்தையும் அலைநீளத்தையும் சம்மந்தப்படுத்தி சொன்னோம்னு சொன்னாலும் இங்க எங்களுக்கு என்ன செகண்ட் -1 வரலாம். இங்க மீட்டர் செகண்ட் -1, அலைநீளம் என்றது மீட்டர். ஸோ ஆகவே எஃபினுடைய அலகு பார்த்தோம்னு சொன்னால் செகண்ட் -1 அமையும். அப்ப மீடிரனுக்கு இன்னொரு அலகு இருக்குது, அது ஹெர்ட்ஸ் என்று சொல்லுவோம். இது வந்து நாங்க ஒளியியல் படிக்கக்குள்ள இந்த ஹெர்ட்ஸ் என்ற அலகத்தை நாங்க பாவிப்போம். ஆகவே உங்கள்ட்ட இதுல கேட்டது என்னன்னு சொன்னால் பரிமாணங்கள் இல்லாத பௌதிக கணியம் தான் கேட்டது. அப்போ முதலாவது மீடிரனுக்கு எங்களுக்கு அலகு இருக்குன்னு சொன்னால் செகண்ட் -1 அலகு இருக்குது. ஆகவே இதனுடைய பரிமாணம் என்னவா இருக்க போகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் t-1 இருக்கும். அதே போல இப்ப இதுல பாருங்க, இரண்டாவது விதித்திறன். விதித்திறன் என்று வரும்போது விதித்திறனுடைய அலகை பாத்தீங்கன்னு சொன்னால் இது வெப்பநிலையோட எங்களுக்கு நீளத்திலேயோ அல்லது பரப்பிலேயோ அல்லது கனவளவிலேயோ மாற்றம் ஏற்படுறதைத்தான் நாங்க இந்த விதித்திறன் என்று சொல்லுவோம். அப்ப நீங்க வெப்பவியல் படிக்கக்குள்ள நீள விரிகைத்திறன், பரப்பு விரிகைத்திறன், கனவளவு விரிகைத்திறன் என்று சொல்லி நீங்க படிப்பீங்க. அந்த விரிகைத்திறனுக்கான அலகை பாத்தீங்கன்னு சொன்னால் பாகை செல்சியஸ் -1 அல்லது கெல்வின் -1 இருக்க போகுது. விதித்திறனுடைய அலகு. விதித்திறனுடைய அலகை பார்த்தீங்கன்னு சொன்னால் பாகை செல்சியஸ் -1 அல்லது கெல்வின் -1 இருக்கும். அப்ப இங்க எங்களுக்கு நாங்க இந்த கெல்வின் யாரை குறிக்குதுன்னு சொன்னால் வெப்பநிலையை குறிக்கிற ஒரு அலகு. அப்ப இந்த வெப்பநிலைக்குரிய பரிமாணம் என்று பார்த்தோம்னு சொன்னா கேபிட்டல் தீட்டா -1. அப்ப விதித்திறனுடைய பரிமாணம் கேபிட்டல் தீட்டா -1. அதாவது கெல்வின் என்று சொல்லப்படுறது நாங்க படிச்ச அடிப்படை பௌதிக கணியங்கள்ல வெப்பநிலையை குறிக்கிற ஒரு அலகு. ஆகவே அதனுடைய பரிமாணம் என்று வரும்போது எங்களுக்கு தீட்டா -1 அமையும். மூன்றாவது பாத்தீங்கன்னு சொன்னால் அலைநீளம். அலைநீளம் என்றது நீளத்தை குறிக்கும். ஸோ அலைநீளத்துக்குரிய அலகை பார்த்தீங்கன்னு சொன்னால் மீட்டர். ஆகவே அலைநீளத்தை நான் லாம்டா என்று குறிக்கிறேன். பரிமாணம் என்று வந்தால் இது எல்லாக இருக்கும். நான்காவது பாருங்க சாரண திணிவு. ஸோ சாரண திணிவு என்று சொன்னால் உங்களுக்கு சாரண திணிவுக்கான சமன்பாடு நீங்க கெமிஸ்ட்ரியில பெரும்பாலும் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த சமன்பாடை வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் இப்ப இந்த சாரண திணிவுக்குரிய சமன்பாடை பார்த்தீங்கன்னு சொன்னால் சாரண திணிவு மூலக அணு ஒன்றின் திணிவு அதன் கீழ் கார்பன் 612 சமதானி அணு ஒன்றின் திணிவு.
தர 1/12. மேல பாருங்க, மேல வந்து மூலக அணு ஒன்றின் திணிவுன்னு சொன்னால் இது வந்து திணிவை குறிக்கும். அதே போல கார்பன் 612 சமதானி அணு ஒன்றின் திணிவு. அப்போ மேலையும் கீழையும் ஒரே பரிமாணங்களுடைய கணியங்கள் காணப்படுது. இங்கேயும் திணிவு இங்கேயும் திணிவுன்னு சொன்னால் மேலையும் கீழையும் ஒரே பரிமாணங்கள். ஆகவே பரிமாணங்கள் இங்க பிரிபட்டு இங்க சாரண திணிவு தான் இங்க வந்து என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னால் பரிமாணங்கள் இல்லாத பௌதீக கணியமாக இங்கே அமையும். அப்ப 4வது நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். 5வது வேகப்படித்திறன். வேகப்படித்திறனுக்கு எங்களுக்கு அழகு இருக்கும். 5வது கேள்வி, அடிப்படை கணியம் என கருதக்கூடியது. அடிப்படை கணியம் என கருதக்கூடியது. நிறை என்றது அடிப்படை கணியம் இல்லை. ஏன்னு சொன்னா நிறை வந்து ஒரு விசையாக இருக்க போகுது. வெப்பம், வெப்பம் என்றதும் வெப்பநிலை என்றதும் ஒரே கணியங்கள் அல்ல. வெப்பம் என்றது ஒரு சக்தி. ஆகவே வெப்பமும் அடிப்படை கணியமாக அமையாது. மின்கணியம், மின்கணியம் என்றதும் வந்து ஒரு சக்தியை குறிக்கிறது. 4வது விசை. விசையும் வந்து எங்களுக்கு அடிப்படை பௌதீக கணியமா இல்லை. பதார்த்தத்தின் அளவு, அப்ப அந்த 7 கணியங்களுக்குள்ள பதார்த்தத்தின் அளவு வந்து அடிப்படை பௌதீக கணியமாக அமையக்கூடியது. அப்ப அந்த பதார்த்தத்தினுடைய அளவு நாங்க அளக்கிற அலகு வந்து மூலன்னு சொல்லி நாங்க பார்த்தோம். 6வது கேள்வி, அப்ப இது 5வது தான் விடையாக அமையும். பதார்த்தத்தின் அளவு தான் அதுக்கு சரியான விடையாக இருக்கு. 6வது வேறுபட்ட கணியம் என கருதக்கூடியது. இதுல எங்களுக்கு கணியங்கள் 2 வகைப்படும். ஒன்று எண்ணிக்கணியம், மற்றது காவிக்கணியம் என்று சொல்லி எங்களுக்கு தெரியும். அப்ப இந்த தரப்பட்டிருக்கிற கணியங்களை வந்து வேறுபட்ட கணியம் என கருதக்கூடியதுதான் உங்கள்ட்ட கேட்டது. முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னால் நிறை. நிறை வந்து ஒரு விசைக்குள்ள வார ஒரு கணியமாக இருக்க போகுது. ஆகவே நிறை என்றது காவிக்கணியம், விசை என்றதும் ஒரு காவிக்கணியம். அதே போல 3வது அலகு நேரத்தில் கணத்தாக்கம். கணத்தாக்கம் என்றதும் வந்து ஒரு காவிக்கணியம், அதாவது மிகச் சிறிய நேரத்தில் தாக்கிய மிகப்பெரிய விசை. கணத்தாக்கக்கூடிய சமன்பாடு பாத்தீங்கன்னு சொன்னால் விசை தர நேரமாக இருக்கும். கணத்தாக்கத்தை நாங்க இம்பல்ஸ் என்று சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. I = F × T. அதே போல 4வது உந்த மாற்று வீதம். நியூட்டன் 2வது விதியில அதான் சொல்ற நியூட்டன், உந்த மாற்று வீதம் புற அழுத்திய விசைக்கு நேர்விகித சமன். ஆகவே 1, 2, 3, 4 இவை எல்லாமே காவிக்கணியங்களாக இருக்குது. அமுக்கம் மட்டும்தான் இங்க எண்ணிக்கணியமாக காணப்பட போகுது. ஆகவே வேறுபட்ட கணியம் என கருதக்கூடியது அமுக்கம். காரணம் எண்ணிக்கணியம். மிச்ச 4மே காவிக்கணியங்களாக அமையும். 7வது அடிப்படை அலகு என எதிர்பார்ப்பது. அடிப்படை அலகு என எதிர்பார்ப்பது. அடர்த்தி என்பது அது அலகு இல்லை, அது ஒரு கணியம். அதே போல விசை என்றதும் ஒரு கணியமாகத்தான் இருக்க போகுது. திணிவு, அப்ப இந்த 1, 2, 3 எல்லாமே ஒரு குறித்த ஒரு கணியத்தை குறிக்குது. 4வது மூல் என்றது பதார்த்தத்தின் அளவை அளக்கிற ஒரு அலகு. ஆகவே அடிப்படை அலகுக்குள்ள வந்துட்ட. நியூட்டன் என்பது வந்து பெறப்பட்ட அலகு, அதாவது திணிவு தர ஆர்முடுகளை பெருக்குவதன் மூலம் எங்களுக்கு பெறப்பட்ட கணியம் தான் இந்த நியூட்டன் என்ற அலகு குறிக்குது. ஆகவே 7வது அடிப்படை அலகு என எதிர்பார்ப்பது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் மூல். 4வது விடை. 8வது கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னால் 8வது கேள்வி வித்தியாசமான பௌதீக கணியம் யாதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. வேலை, வலு, மின்கணியம், சக்தி, திணிவு. அப்ப இதுல வேலை, வலு, மின்கணியம், சக்தி எல்லாமே சக்தியோட சம்பந்தப்பட்ட விஷயம். வேலை வந்து சக்தியினுடைய அலகுக்கு சமன். வலு என்று வரும்போது வேலையின் கீழ் நேரம், ஓரலகு நேரத்தில் செய்யப்பட்ட வேலை, அதுதான் வலுவாக இருக்க போகுது. இந்த கேள்வியை பொறுத்தவரையிலும் வித்தியாசமான பௌதீக கணியம் என்று வரும்போது வேலை, சக்தி, மற்றது மின்கணியம். மின்கணியம் என்றதும் சக்தியைத்தான் குறிக்குது. மின் சக்தியினுடைய அளவை அளக்கிற அலகை குறிக்குது. வலு என்றது ஓரலகு நேரத்தில் செய்யப்பட்ட வேலையை குறிக்குது. ஆகவே இங்க எங்களுக்கு வித்தியாசமான பௌதிக கணியமாக அமைய போறது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் திணிவு. 9வது கேள்வியை பாருங்க.
வேணியர் அடுக்குமானி ஒன்றில் தலைமை அளவிடையின் 9 பிரிவுகள் வேணியர் அளவிடையின் 10 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. கருவியின் இழிவெண்ணிக்கை தலைமை அளவுடை பிரிவுகளில். இதுல உங்களுக்கு 9 தலைமை பிரிவுகளோட அளவு வந்து வேணியர் 10 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இதுல கேட்டது இழிவெண்ணிக்கை. இழிவெண்ணிக்கையை வந்து தலைமை பிரிவுகளோட பிரிவுகள்ல கேட்கிறாங்க. அப்ப இதுல எங்களுக்கு தெரியணும் என்னன்னு சொன்னால், இப்ப இழிவெண்ணிக்கை காண்றதுக்கு 2 வழிமுறை இருக்கு. இழிவெண்ணிக்கை சமன், இப்ப இதுல எத்தனை வேணியர் பிரிவுகள் இருக்குதோ அந்த பெருமானம், அதன் மேல் ஒரு பிரதான அளவுடையினுடைய பெருமானம். 1 மில்லிமீட்டர் என்றால் 1/10, ஆகவே 0.1 மில்லிமீட்டர் என்று சொல்லி நேரடியாக இழிவெண்ணிக்கையை காணலாம். இன்னொரு சமன்பாடு இருக்குது என்னன்னு சொன்னால், இழிவெண்ணிக்கை சமன் ஒரு பிரதான பிரிவு ஒரு வேணியர் பிரிவு. அப்ப இதுல தரப்பட்டிருக்கு 10 வேணியர் பிரிவு 9 பிரதான பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறால், எங்களுக்கு இதுல தெரிய வேண்டியது என்னது? ஒரு வேணியர் பிரிவினுடைய அளவு வந்து 9/10 பிரதான பிரிவாக இருக்க போகுது. ஆகவே இதுல நாங்க என்ன செய்ய போறோம்? ஒரு பிரதான பிரிவில இருந்து ஒரு வேணியர் பிரிவை கழிக்க போறோம். அப்ப இதை வந்து நாங்க இதுல பிரதியிடும், இந்த சமன்பாடுல பிரதியிட்டால் இப்ப எங்களுக்கு ஒரு பிரதான பிரிவு 1/9 9/10 பிரதான பிரிவு என்று வரப்போம். அப்போ உங்களுக்கு என்னென்னு வரும்? 10ல இருந்து 9 போனா 1/10 பிரதான பிரிவு வரப்போகுது. ஸோ 0.1 பிரதான பிரிவா இருக்க போகுது. இந்த பிரதான பிரிவு ஒன்றினுடைய பெருமானம் தந்தால் நாங்க அந்த பெருமானத்தால் பிரிக்க விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு 0.1 மில்லிமீட்டர் என்று வரப்போகுது. ஆகவே இதுல தரப்பட்டிருக்கிற விடையை பார்த்தீங்கன்னு சொன்னால் 3வது விடையாக அமையும். அவன் கேட்டது கருவியின் இழிவெண்ணிக்கை தலைமை அளவுடை பிரிவுகளில் தான் கேட்டது. ஒரு தலைமை அளவுடைய பிரிவு வந்து 1 மில்லிமீட்டராக இருக்குமா இருந்தால் எங்களுக்கு இழிவெண்ணிக்கை 0.1 மில்லிமீட்டராக அமையும். 10வது கேள்வியை பாருங்க. வேணியர் அளவுடை ஒன்றின் பிரதான பிரிவுகள் ஒவ்வொன்றும் 0.5 மில்லிமீட்டர் ஆகும். 24 பிரதான பிரிவுகள் 25 சம பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு வேணியர் அளவுடை அமைக்கப்பட்டது. இக்கருவியின் இழிவெண்ணிக்கை யாதன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப எங்களுக்கு இழிவெண்ணிக்கை காண்றதுக்கு 2 விதமான சமன்பாடுகள் தெரியும். ஒன்று வந்து நேரடியாக இழிவெண்ணிக்கை சமன், ஒரு பிரதான பிரிவினுடைய அளவுடையின் கீழ் அதுல எத்தனை வேணியர் பிரிவுகள் இருக்குதோ அதால நாங்க பிரிச்சு விட்டோம்னு சொன்னால் இழிவெண்ணிக்கைக்குரிய தொடர்பு வரும். நாங்க இதற்கா 2 சமன்பாடையும் பாவிச்சு செய்து பார்ப்போம், ஒரே ஆன்சர் வருதான்னு சொல்லி. இதுல பார்ப்போம். வேணியர் அளவுடை ஒன்றின் பிரதான பிரிவுகள் ஒவ்வொன்றும் 0.5 மில்லிமீட்டர். ஆகவே இழிவெண்ணிக்கை சமன் 0.5 மில்லிமீட்டரின் கீழ் இதுல மொத்தமா பிரிச்சிருக்கிற வேணியர் அளவுடைகள் பிரிப்புகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் 25. ஆகவே 1/50 மில்லிமீட்டர் என்று வரப்போம். அப்ப 1/50 என்று சொன்னா மேலே கிளை 2ஆல பெருக்கி விட்டோம்னு சொன்னா 2/100. ஸோ 0.02 மில்லிமீட்டர் என்று வரப்போகுது இழிவெண்ணிக்கை. இது இலகுவாக செய்யக்கூடியது. அல்லது இழிவெண்ணிக்கை சமன் ஒரு பிரதான பிரிவு ஒரு வேணியர் பிரிவு. இங்க ஒரு பிரதான பிரிவினுடைய அளவுடை பார்த்தீங்கன்னு சொன்னா 0.5 மில்லிமீட்டர். ஒரு வேணியர் பிரிவு, அப்ப இதுல உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு 25 வேணியர் பிரிவு 24 பிரதான பிரிவோட பொருந்தி இருக்கின்றால் ஒரு வேணியர் பிரிவு எத்தனை பிரதான பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் என்று பார்த்தோம்னு சொன்னால் 24/25 பிரதான பிரிவுகளாக இங்கே பிரிக்கப்பட்டிருக்கும். ஒரு வேணியர் பிரிவு சமன் 24/25 பிரதான பிரிவு. அப்ப இங்க ஒரு வேணியர் பிரிவுக்கு பதிலாக நாங்க பிரதான பிரிவுல போட போறோம். ஏன்னு சொன்னா எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது வந்து 0.5 மில்லிமீட்டர் பிரதான பிரிவினுடைய ஒன்றினுடைய பெருமானம் தான் தரப்பட்டிருக்கு. ஆகவே நான் இங்க தொடர்பு எடுக்கணும்னு சொன்னால் நான் இதையும் பிரதான பிரிவுக்கு கொண்டு வந்தா தான் நாங்க அதுல வந்து பிரதியிடக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே இங்க
24/25 தர அரை என்று வரப்போம். அப்ப நாங்க இங்க சுருக்கிற நேரம் என்ன வரும்? இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் 50, 25 தர 2 50. அப்ப இங்க 2 இருக்குது. போமசி என்று எடுத்தா மேலே கிளையும் 25 பிரிச்சு விட்டோம்னு சொன்னால் 25 - 24 அதற்கு 50 என்று வரப்போம். ஆகவே 1/50 இவ்வளவு மில்லிமீட்டர் வருது. ஆகவே எனக்கு இந்த விட ஆகவே இதன்படி எங்களுக்கு இந்த பெருமானம் இழிவெண்ணிக்கையினுடைய பெருமானம் 0.02 மில்லிமீட்டர் என்று சொல்லி எங்களுக்கு கிடைக்கிறது. பதினோராவது கேள்வி, நகரும் நுணுக்கு காட்டியொன்றின் வேர்னியரில் உள்ள 50 பிரிவுகள் பிரதான அளவு திட்டத்தில் உள்ள 99 அரை பிரிவுகளுடன் 99 அரை மில்லிமீட்டர் பிரிவுகளோடு பொருந்துகின்றன. இக்கருவியின் இழிவெண்ணிக்கை யாது என்று சொல்லி கேட்கிறாங்க. இதுல கேள்விய வடிவ வாசிக்கணும். நகரும் நுணுக்கு காட்டியொன்றின் வேர்னியரில் உள்ள 50 பிரிவுகள் பிரதான அளவு திட்டத்தில் உள்ள 99 அரை மில்லிமீட்டர் பிரிவுகளோடு பொருந்துகின்றன. 11வது கேள்வியை பாருங்க. நகரும் நுணுக்கு காட்டியொன்றின் வேர்னியரில் உள்ள 50 பிரிவுகள் பிரதான அளவு திட்டத்தில் உள்ள 99 அரை மில்லிமீட்டர் பிரிவுகளோடு பொருந்துகின்றன. இக்கருவியின் இழிவெண்ணிக்கை யாதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. இதுல என்னன்னு சொன்னால், இப்ப பிரதான அளவுடையினுடைய 99 பிரிவுகள், அதில் அந்த ஒவ்வொரு பிரிவும் வந்து அரை மில்லிமீட்டர் பிரிவுகளாக இருக்க போகுது. மேலே இருக்கிறது 99 அரை மில்லிமீட்டர் பிரிவுகள். அதை நீங்க பிரிச்சு வாசிக்க தெரியணும். சில பேர் 99 அரை மில்லிமீட்டர் பிரிவுகள் சொல்லி சேர்த்து வாசிச்சீங்கன்னு சொன்னால் அங்க எங்களுக்கு அது செய்யறது கஷ்டமா இருக்கு. 99 அரை மில்லிமீட்டர் பிரிவுகளோடு பொருந்துகின்றன என்றுதான் அவன் அதுல அந்த அர்த்தப்பட போகுது. இதுல நாங்க என்ன செய்யணும்? எங்களுக்கு 50 பிரதான பிரிவுகள், அதுல வேர்னியரில் உள்ள 50 பிரிவுகள், நகரும் நுணுக்காட்டியும் வேர்னியரில் உள்ள 50 பிரிவுகள். அப்ப 50 வேர்னியர்ல இருக்கிற பிரிவுகள் என்று பார்த்தோம்னு சொன்னா 50 ஒரு பிரதான பிரிவினுடைய அளவு திட்டம் என்று பார்த்தோம்னு சொன்னால் அரை மில்லிமீட்டராக இருக்க போகுது. ஆகவே நாங்க நேரடியாக இழிவெண்ணிக்கைக்குரிய சமன்பாட போடுவதாக இருந்தால் எங்களுக்கு வரப்போகுது இழிவெண்ணிக்கை சமன் அரை மில்லிமீட்டரின் கீழ் எத்தனை வேர்னியர் பிரிவுகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 50. ஆகவே 1 கீழ் 100 0.01 மில்லிமீட்டர் என்று சொல்லி இருக்கும். இந்த சமன்பாடை நேரடியாக நீங்க பாதிச்சீங்கன்னு சொன்னால் இப்படி இலகுவாக இந்த விடை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் மற்ற சமன்பாடை பாவிக்க முயற்சி செய்வீங்க. இழிவெண்ணிக்கை சமன் ஒரு பிரதான பிரிவு ஒரு வேர்னியர் பிரிவு. இப்படி எடுக்கிற நேரம் இதுல சொல்லப்படுதுன்னு சொன்னால் 99 அரை பிரிவுகள். வளமையா உங்களுக்கு மேல 0 1 2 3 4 5 6 7 8 9 10. இது பிரதான பிரிவுன்னு சொன்னாங்க. இதை ஒரு சேர்த்து விட்டா கீழே இருக்கிறது வந்து இவ்வாறு வேர்னியரா இருக்க போகுது. இங்க 10 வேர்னியர் பிரிவுகள் 9 பிரதான பிரிவுகளாக இங்க பிரிக்கப்பட்டிருக்கு. இப்ப இது என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் இந்த 0க்கும் இந்த முதலாவது பிரிவுக்கும் இடையில ஒரு சின்ன பிரிப்பு இருக்கிற மாதிரி இந்த கேள்வியில சொல்லிடுறாங்க. அப்ப மொத்தம் இதுல மேல இருந்தது ஆரம்பத்துல பார்த்தோம்னு சொன்னால் 0ல இருந்து 1 சென்டிமீட்டருக்குள்ள 10 கோடு இருந்துச்சு, 10 சின்ன பிரிவுகள் இருந்தது. இப்ப இது 2ஆ பிரிச்சோம்னு சொன்னா 20ஆ மாறப்போகுது. அப்ப இதுல நாங்க சொல்லலாம் 1 மில்லிமீட்டர் பிரிவுன்னு சொல்லும் போது 9 பிரதான பிரிவு வந்து 10 வேர்னியர் பிரிவோட பொருந்துற மாதிரி சொல்லலாம். இப்ப அரை மில்லிமீட்டர் இங்க தரப்படுமா இருந்தால் இங்க என்ன சொல்ல போறோம்? இந்த 9 பிரதான பிரிவு வந்து 18 பிரதான பிரிவா கூடிட்டுது. ஆகவே நாங்க என்ன இந்த 1 மில்லிமீட்டர் அரை மில்லிமீட்டர்ல சொல்ற நேரம்
இவ்வாறு சொல்லிட்டேன். ஏன்னு சொன்னா இப்ப பூஜ்ஜியத்துக்கும் ஒரு பிரிவுக்கும் இடையில ஒரு சின்ன பிரிவு இருக்கு. ஸோ அது மாதிரி தான் நீங்க என்ன சொல்றாங்கன்னா 99 அரை மில்லிமீட்டர் பிரிவுகளோட பொருந்துன்னு சொல்லி சொல்றாங்க. 99 அரை மில்லிமீட்டர் பிரிவுகளோட பொருந்துன்னு சொன்னால் இங்க என்ன சொல்ல போறோம், இங்க நாங்க போட வேண்டியது 1 சய 99 அதன் கீழ் 50 தர அரை. இங்க எப்படி போடுவோமாக இருந்தால் எப்படி வரப்போகுது, 100 சய 99 கீழ் 100 வரும். ஸோ 1 கீழ் 100 0.01 மில்லிமீட்டர் சொல்லி எனக்கு இழிவெண்ணிக்கையை சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே இவ்வாறு தரப்பட மாதிரி இருந்தால் நாங்கள் நேரடியாக இந்த சமன்பாடை பாவிச்சா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு இந்த கேள்வியை செய்வது. பன்னெண்டாவது கேள்வி, ஒரு திர்சியமானியின் வட்ட அளவிடை அரை பாகை வாசிக்கத்தக்கதாக அளவு கோடிடப்பட்டுள்ளது. இதில் பொருத்தப்பட்டுள்ள வேணியரின் 30 சம பாகங்கள் பிரதான அளவு சட்டத்தில் 29 பிரிவுகளுடன் பொருந்துகின்றன. இக்கருவியில் வாசிக்கக்கூடிய சிறிய கோணம் என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப இதுல உங்களுக்கு விடைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் பாகையிலையும் விடை தரப்பட்டிருக்குது. மற்றது கலை என்றதும் ஒரு அளவிடையத்தான் குறிக்குது. கலையிலையும் எங்களுக்கு இங்க விடைகள் தரப்பட்டிருக்குது. கோணங்களை வந்து நாங்க பாகை கலை என்று சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இதை வச்சுக்கொண்டு நாங்க இந்த கேள்வி எவ்வாறு செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். இதுல உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னு சொன்னால் எங்களுக்கு 60 கலை ஒரு பாகை என்று சொல்லி எங்களுக்கு தெரியும். 60 கலை ஒரு பாகை. அதே போல 60 விகலை வந்து ஒரு கலை. நாங்க இதுல நேரத்துல மினிட்ஸ் செகண்ட், அதாவது 60 செகண்ட் ஒரு நிமிடம் என்ற மாதிரி, 60 நிமிடம் ஒரு மணித்தியாலம் என்ற மாதிரி, இங்க வந்து 60 விகலை வந்து ஒரு கலை, 60 கலை ஒரு பாகையாக இருக்கும். அப்ப இந்த பெருமானம் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா தான் நாங்க இந்த கேள்வியை செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. இதுல சொல்லப்பட்டதின் படி பார்த்தால் ஒரு திருசியமானியின் வட்ட அளவிடை அரை பாகை வாசிக்கத்தக்கதாக அளவு கோடிடப்பட்டுள்ளது. இதில் பொருத்தப்பட்டுள்ள வேணியரின் 30 சம பாகங்கள். அப்ப எங்களுக்கு இழிவெண்ணிக்கை சமன் வட்ட அளவிடையில இருக்கிற ஒரு பிரிப்பு வந்து அரை, வட்ட அளவிடை அரை பாகை வாசிக்கத்தக்கதாக அளவு கோடிடப்பட்டதுன்னு சொல்றாங்க. வேணியர் வந்து 30 சம பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப எங்களுக்கு இங்க என்ன வரப்போகுது, 1 கீழ் 60 முழுவதும் 1 கீழ் 60 பாகை என்று இருக்க போகும். உங்களுக்கு தெரியும் 60 கலை ஒரு பாகை. ஆகவே இப்ப எங்களுக்கு 1 கீழ் 60 பாகை என்று வருதுன்னு சொன்னா இது என்னத்தை குறிக்க போகுது, ஒரு கலையை குறிக்க போகுது. ஆகவே இதுல வந்து வாசிக்கக்கூடிய சிறிய கோணம் எவ்வளவு பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு கலையாக இருக்கும். இந்த திருசியமானி என்னத்துக்கு பாவிக்கிறாங்கன்னு சொன்னால் விலகல் கோணங்கள் துணிகிறதுக்கு. நீங்க லைட் படிக்கிற நேரம் இந்த திருசியமானி சம்பந்தமான விஷயங்கள் பார்ப்பீங்க. அப்ப இதுல உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். 60 விகலை ஒரு கலை, 60 கலை வந்து ஒரு பாகை என்று சொல்லி. ஆகவே எனக்கு இழிவணிக்கக்கூடிய தொடர்பு ஒரு பிரிவினுடைய பெருமானம், அதற்கு எத்தனை வேணிய பிரிவுகள் இருக்கு என்று பார்த்தோம்னு சொன்னால் இப்ப பெருக்கிற நேரம் 1 கீழ் 60 பாகை என்று. ஆகவே இதுல இருந்து நாங்க ஒரு கலை என்று சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஸோ 12வதுக்கு முதலாவது ஆன்சர். 13வது கேள்வி, திருசியமானி ஒன்றின் வேணியர் அளவிடையில் உள்ள 30 பிரிவுகள் தலைமை அளவிடையில் உள்ள 14 அரைப்பாகையுடன் பொருந்துகின்றன. இத்திருசியமானியின் தலைமை அளவிடை அரைப்பாகை ஆயுதைகளில் அளவு கோடிடப்பட்டிருக்கு. இக்கருவியின் இழிவெண்ணிக்கை யாகும். இதையும் நாங்கள் இலகுவாக இழிவெண்ணிக்கக்கூடிய சமன்பாடுல மேல அரை பாகையின் கீழ் 30 என்று போட்டோம்னு சொன்னா 1 கீழ் 60 பாகை என்று சொல்லி நேரடியாக உங்களுக்கு இதை கணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே 13வதுக்கு 4வது விடை. உங்களுக்கு
தலைமை அளவிடையிற பெருமானம் தந்திருக்கு அரைப்பாகை என்று சொல்லி அதுல இருக்கிற வேணியர் அளவிடையில் உள்ள பிரிவுகள் என்று பார்த்தோம்னா 30. ஆகவே பாகையின் கீழ் 30 என்று வரும்போது எங்களுக்கு 1/60 பாகை என்று வரும். அது 4வது விடையாக இருக்கும். அதே போல 14வது கேள்வி, சோதனை குழாய் ஒன்றின் உள்விட்டத்தை அளப்பதற்கு பொருத்தமான கருவி. சோதனை குழாய் ஒன்றில் உள்விட்டத்தை அளப்பதற்கு பொருத்தமான கருவி என்று சொன்னால், சோதனை குழாய் நாங்க அளக்கிறதுக்கு வேணியர் இடுக்குமானியத்தான் பாவிப்போம். வெளிவிட்டத்தை அளக்கிறதுக்கு புறத்தாடைகளையும் அகவிட்டத்தை அளக்கிறதுக்கு அகத்தாடைகளையும் பாவிப்போம். அப்ப இங்க வந்து சோதனை குழாய் என்று சொல்லபடியால வேணியர் இடுக்கி தான் நாங்க இங்க பாவிக்க போறோம். 15வது கேள்வி பாருங்க. 15வது கேள்வி, ஒரு கோளமானியின் 3 கால்களும் நடுத்திருக்கும் தளப்பரப்பொன்றை தொடும்போது அதன் வாசிப்புக்கும் கோளப்பரப்பொன்றை தொடும்போது அதன் வாசிப்புக்கும் உள்ள வித்தியாசம் h ஆகும். நடுத்திருக்கும் ஏனைய ஒரு காலிற்கும் இடைத்தூரம் a ஆக இருப்பின் இக்கோளப்பரப்பின் வளைவின் ஆரை தருவது. இது வந்து நாங்க தியரி படிக்கிற நேரம் ஒரு நிறுவலாவே நாங்க இதை பார்த்திருப்போம். இந்த நிறுவலை எப்படி செய்யலாம்னு சொல்லி அப்போ ஒரு கோளப்பரம், அதாவது ஒரு கண்ணாடிக்கு மேல என்ன செய்ய போறீங்க, முதல் கோளமானியை வச்சு அந்த நேரம் உள்ள வாசிப்பு எடுக்கப்படும். அந்த நேரம் உள்ள வாசிப்பு H1 இப்ப அதே கண்ணாடிக்கு மேல ஒரு கடிகார கண்ணாடி, இதுதான் அந்த வளைவின் அறை செய்யப்பட வேண்டிய அந்த கடிகார கண்ணாடி என்று வச்சால், இப்ப இதுக்கு மேல என்ன செய்ய போறீங்க, 3 கால்களும் அதனுடைய மேற்பரப்பை தொட்டு கொண்டிருக்கக்கூடிய மாதிரி கோளமானியை நடுத்திருக்கும் இப்படி தொட்டு கொண்டிருக்கக்கூடிய மாதிரி கோளமானியை செட் பண்ணும். அந்த நேரம் உள்ள வாசிப்பு H2. ஆரம்பத்துல இந்த தளத்தை தொட்டு கொண்டிருந்தவர் இப்ப தளத்தை விட ஒரு குறிப்பிட்ட உயரம் மேல இருக்கிற இந்த வளைவின் அறையை தொடுகிறார். அப்ப இப்ப இந்த வித்தியாசம், இவர் மேலெழுந்த வித்தியாசம் தான் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது H என்று சொல்லி தரப்பட்டிருக்கு. ஆகவே இந்த கடிகார கண்ணாடியை வந்து நான் ஒரு பூர்ணமான கோளமா நான் கருதினா இருந்தால் இதுல எப்படி நிறுவலாம் வந்து பார்ப்போம். கோளமா கருதுற நேரம் இப்ப இதனுடைய மையத்துக்கூடாக போற ஒரு கோட்டை கருது, வட்டத்தினுடைய மையத்தினூடாக போற ஒரு அச்சக்கருது. இந்த அச்சக்கருது நம்ம சொன்னா அந்த அச்சுத்தான் என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னா இந்த கோளமானியினுடைய நடுக்கால் தொடுகிற அந்த புள்ளியினூடாக போற அச்சாக இருக்கு. இடிமற்ற கோளமானியினுடைய கரைக்கால்கள் தொடுகிற புள்ளியை குறிக்கும். இந்த கோளத்தினுடைய ஆரையை நான் கேபிட்டல் ஆர் என்று எடுக்கிறேன். இப்ப இதுல தரப்பட்டிருக்கு இந்த நடுத்திருக்கு உயர்ந்த உயரம் H ன்னு சொல்லி. இப்ப இந்த 2 கரைக்கால்களுக்கும் இடைப்பட்ட தூரம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. நடுத்திருக்கும் ஏனைய கரைக்கால்களுக்கும் இடைப்பட்ட தூரம் A என்று சொன்னா இதுதான் நடுத்திருக்கு. நடுத்திருக்கும் கரைக்காலுக்கும் இடைப்பட்ட தூரம் A என்று தரப்படும். அப்ப இதுவும் A ஆகத்தான் இருக்கும். இவ்வளவும் R என்று சொன்னால் இதுல H போகுமா இருந்தா மிச்சம் R மைனஸ் H ஆக இருக்க போது. இதுல நான் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த புள்ளியையும் இந்த புள்ளியையும் இணைச்சால் இது ஒரு செங்கோண முக்கோணியாக அமையும். இந்த செங்கோண முக்கோணியில இந்த பக்கம் A, இந்த பக்கம் இது வந்து இந்த கோளத்தினுடைய ஆரை R, இந்த நிலம் R மைனஸ் H. ஆகவே செங்கோண முக்கோணியில பைதகரஸ் தேற்றத்தை பாவிப்பமாக இருந்தால் எங்களுக்கு R வர்க்கம் சொன்ன
ஏ வர்க்கம் சக ஆர் மைனஸ் ஹெச் முழுவதும் வர்க்கம் என்று வரப்போகுது. ஆர் வர்க்கம் வர்க்கம் சக இதை விருப்பமாக இருந்தால் ஆர் வர்க்கம் சக ஹெச் வர்க்கம் மைனஸ் 2RH. ரெண்டு பக்கமும் ஆர் வர்க்கம் கழிவட்டு இல்லாம போயிடும். இதுல இருந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் இங்க 2RH சமன் ஏ வர்க்கம் சக ஹெச் வர்க்கம். ஆகவே இங்க எனக்கு வளைவின் ஆரை தான் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் ஏ வர்க்கத்தின் கீழ் 2H சக ஹெச்சின் கீழ் 2 என்று வரும். இதுல தரப்பட்டிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அக்கோளப்பரப்பின் வளைவின் ஆரை ஸ்மால் ஆர் என்று தரான். நான் இதுல கேபிட்டல் ஆர் என்று எடுத்துக்கிறேன், அவன் ஸ்மால் ஆர் என்று தரான். ஆகவே இந்த சமன்பாடை பாத்தீங்கன்னு சொன்னா ஏ வர்க்கத்தின் கீழ் 2H சக ஹெச்சின் கீழ் 2 என்ற சமன்பாட்டின் மூலம் எனக்கு கிடைக்கப்படும். ஆகவே 15வதுக்கு முதலாவது ஆன்சர். பதினாறாவது கேள்வியை பாருங்க. அடிப்படை அலகின் மடங்காக அமைவது. அப்ப இதுல தரப்பட்டிருக்கிற அலகுகளை பார்க்கணும். இவற்றில அடிப்படை அலகு எது? ஸோ அடிப்படை அலகுண்டு வரும்போது பாத்தீங்கன்னு சொன்னால் பார்த்த உடனே இதுக்குரிய ஆன்சரை சொல்லிக்கலாம். மீட்டர் தான் இதுல அடிப்படை அலகாக இருக்கு. மற்றது மடங்காக அமைவதுன்னு தான் கேட்டது. அப்ப இங்க எங்களுக்கு கிலோமீட்டர் மூன்றாவது. ஏன் முதலாவது வராது என்று சொன்னால் கிலோ பாஸ்கல். கிலோ பாஸ்கல், பாஸ்கல் என்றது அமுக்கத்தினுடையது. அது வந்து பெறப்பட்ட ஒரு சமன்பாடுல இருந்து பெறப்பட்ட அலகு தான் அந்த பாஸ்கல் என்றது. மற்றது பாஸ்கல் என்று வரும்போது எங்களுக்கு கேபிட்டல் பி என்று வந்திருக்கும் கிலோ பாஸ்கல். இரண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னால் கேபிட்டல் கே. கேபிட்டல் கேல நாங்க மடங்குகள் சொல்லப்படுறது கேபிட்டல் கேல உள்ளது வந்து அப்படி ஒரு மடங்கு இல்லை. மற்றது கிலோ, அவன் சொல்ல வர்றது கிலோ வேட்டாக இருந்தாலும் அங்க டபிள்யூ வந்து கேபிட்டல் டபிள்யூவாக இருந்திருக்கணும். ஸோ அதுவும் வந்து பொருத்தமானதா இல்லை. கேபிட்டல் கேல வந்து எந்த ஒரு மடங்குகளும் இல்லை. மூன்றாவது பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்மால் கே. ஸ்மால் கே வந்து கிலோ. கிலோன்னு சொன்னால் 10 3 அடுக்கு கிலோமீட்டர். மீட்டர் என்றது நீளத்தை குறிக்கிற ஒரு அலகு. ஆகவே அடிப்படை அலகுல வரும். நான்காவது மைக்ரோ ஃபெரட். மைக்ரோன்னு சொன்னா 10⁻6. அவை வந்து உபமடங்குகள் என்று சொல்லி நாங்க பார்த்துனாங்க. மைக்ரோ வந்து உபமடங்குகள். 10⁻6. ஃபெரட் என்றது கொள்ளளவம். கொள்ளளவிகளுடைய கொள்ளளவத்தை அளக்கிற அலகு. ஐந்தாவது கேபிட்டல் எம். ஸோ அதை வந்து மெகா என்று சொல்லி சொல்லலாம். மெகா மெகா வந்து 10⁻6 அடுக்க குறிக்கும். ஸ்மால் சியில இருக்கு. உண்மையா ஏற்றத்தினுடைய அலகு வந்து கூலோ, கேபிட்டல் சி. இங்க ஸ்மால் சி இருக்கு. ஆகவே அந்த விடையும் பிழை. ஆகவே 16வதுக்குரிய ஆன்சரை பார்த்தீங்கன்னு சொன்னா 3வது கிலோமீட்டர். அதுதான் சரியான ஆன்சராக அமையும். 17வது கேள்வி பாருங்க. பௌதீக அளவைகள் பற்றிய கீழுள்ள கூற்றுக்களை கருதுக. ஏ கூற்றை பார்த்தீங்கன்னு சொன்னால் வெப்பநிலை அடிப்படை அளவைகளில் ஒன்று. வெப்பநிலை அடிப்படை அளவைகளில் ஒன்று. அது சரி. ஆரையன் என்பது வழி அளவை ஒன்றின் எஸ்ஐ அலகாகும். ஆரையன் என்று பார்த்தோம்னு சொன்னால் அதுல நாங்க அடிப்படை பௌதீக கணியங்கள், மற்றது அங்கால என்ன பார்த்து நாங்கள் கோணங்களை அளக்கிறதுக்கு திண்ம கோணம், தலக்கோணம் என்று பார்த்துனாங்க. அப்ப ஆரையன் வந்து கோணத்தை அளக்கிற ஒரு அலகு, ரேடியன் என்று சொல்லி பார்த்துனாங்க. தலக்கோணத்தை அளக்கிற அலகு தான் ஆரியன். அப்ப அது வந்து ஒரு வழி அளவை என்று சொல்லி சொல்றது இல்லை. ஆரியன் என்பது வழி அளவை ஒன்று எஸ்ஐ அலகுன்னு சொல்லி நாங்கள் சொல்ல இயலாது. திசை என்னும் அளவையின் எஸ்ஐ அலகு நியூட்டன் ஆகும். இப்ப அதுல நாங்க விசைக்குரியது வந்து நாங்க கொடுக்கப்படுறது கேபிட்டல் என், நியூட்டன் தான் நாங்க சொல்லுவோம். ஆகவே 17வதுக்கு ஏயும் சியும் மாத்திரம்தான் சரி. அதே போல 18வது கேள்வி பாருங்க. கீழுள்ள கணியங்களில் காவி கணியம் அல்லாதது. வேகம் என்றது திசையோடு சொல்லப்படுறது ஒன்று. ஆகவே காவி கணியம். திசை என்றதும்
திசையோட சொல்லப்படுற ஒரு கணியம். ஆகவே காவி கணியம். இடப்பெயர்ச்சி, இடப்பெயர்ச்சி என்பதும் ஒரு காவி கணியம். திணிவு என்பது மட்டும்தான் இங்க எண்ணிக்கணியமாக இருக்க போகுது. அதாவது திணிவை வந்து நாங்க இந்த திசையில உழவு திணிவுன்னு சொல்றது இல்லை. இங்க பருமனை மட்டும் கொண்டிருக்கிறவர் வந்து திணிவு எண்ணிக்கணியம். அதே போல உந்தம், உந்தம் வந்து திசையோட சொல்லப்படுறது வந்து. ஆகவே அங்க வந்து உந்தமானது காவிக்கணியமாக இருக்கும். ஆகவே இதுல 18வதுக்கு காவிக்கணியம் அல்லாதது எது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் திணிவாக இருக்கும். 19வது கேள்வி, 60 பாகை கோணத்தை ரேடியனில் எழுதும் போது பெறப்படுவது. இதுல எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பை, பையினுடைய பெருமானம் நாங்க பாகையில சொன்னோம்னு சொன்னால் இவ்வாறு சொல்லுவோம். 180 பாகையத்தான் நாங்க பை ரேடியன் சொல்லி சொல்லுவோம். இப்ப சொன்னோம்னு சொன்னால் 180 பாகை பை ரேடியன். ஆகவே ஒரு பாகைக்குரியது என்னவா இருக்க போகுது? பையின் கீழ் 180 ரேடியன். அப்ப உங்களை கேட்டது வந்து 60 பாகைக்குரியது. ஒரு பாகைக்கு இதுன்னு சொன்னா 60 பாகைக்கு எவ்வளவு? பையின் கீழ் 180 தர 60. ஆகவே இங்க பையின் கீழ் 3 ரேடியன். ஆகவே இதுக்குரிய ஆன்சரை பார்த்தீங்கன்னு சொன்னால் பையின் கீழ் 3 ரேடியனாக அமையும். 20வது கேள்வி பாருங்க. கோணம் சிறியதாக இருக்கும் போது அக்கோணம் தீட்டா ஆனது ரேடியன் என்னும் அலகில் அளவிடப்படுகின்றது. கீழுள்ள கூற்றுக்களை கருதுக. சைன் தீட்டா தீட்டாவுக்கு சமனாக இருக்கும். மிகச்சிறிய கோணங்கள் என்று வரும்போது நாங்க இந்த தொடர்புகள்ல என்னத்தை பாவிக்கலாம்னு சொல்லித்தான் அவன் கேட்கிறான். ஆகவே நாங்க இனி படிக்க போற இந்த பாடங்கள்ல வந்து நாங்க தீட்டா வந்து மிகச்சிறியதாக இருக்குமாக இருந்தால் நாங்க சைன் தீட்டாவை வந்து தீட்டான்னு எடுக்கலாம். அதே போல டேன் தீட்டாவை வந்து நியர்லி ஈக்குவல் டு தீட்டான்னு சொல்லி எடுக்கலாம். கிட்டத்தட்ட தீட்டாவுக்கு சமனான பெருமானம். அதே போல கொஸ்டினுடைய மிகச்சிறிய பெருமானம் என்று சொன்னா 0. கொஸ் 0 பெருமானம் 1. ஆகவே சைன் தீட்டா, தீட்டா வந்து சிறியதாக இருக்கும் போது சைன் தீட்டா தீட்டாவுக்கு சமனாக இருக்கும். டேன் தீட்டாவும் தீட்டாவுக்கு சமனாக இருக்கும். கொஸ் தீட்டாவில் தீட்டா வந்து 0 தான் சிறியது என்று சொன்னால் தீட்டா வந்து 0 ஆகிற நேரம் கொஸ் 0 பெருமானம் 1 எடுக்கும். ஆகவே இங்க ஏபிசி எல்லாம் சரியானவையாக எங்க இருக்க போகுது. இருபத்தி ஓராவது கேள்வி. 21வது கேள்வியில 2 சந்தர்ப்பங்கள் தரப்பட்டிருக்கு. முதலாவது படத்துல காட்டப்பட்டதன்படி பார்த்தோம்னு சொன்னால் அங்க புறத்தாடைகள் ஒன்றோடு தொடுகையில் இருக்கு. அதாவது அங்க பொருட்கள் எதுவும் வைக்கப்படாத நிலை. சரியா? பொருட்கள் எதுவும் வைக்கப்படாத நிலையில வந்து அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னால் புறத்தாடைகள் ஒன்றும் தொடுகள் இருக்கிற நேரம் அப்படின்னு சொன்னா நாங்க இப்ப எது செய்ய போறோம்? அதுல பூச்சிய வலுவை கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஒரு ஆரம்ப நிலை. 2வது படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா 2வது படத்துல தான் எங்களுக்கு பொருள் ஒன்று வைக்கப்பட்டிருக்குது. ஆகவே முதலாவது படத்தை பாவிச்சு நாங்க அந்த வேர்னியர் கருவியினுடைய பூச்சிய வலுவை கண்டுபிடிக்கலாம். 2வது படத்தை பார்த்து அதுல பொருளினுடைய வாசிப்பு, அந்த பொருளினுடைய நீளமோ தடிப்பையோ நாங்க அளக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே முதலாவது படத்துல பாருங்க, முதலாவது படம் வந்து அந்த கருவியினுடைய இழிவெண்ணிக்கை, கருவியினுடைய இழிவெண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறதுக்குரிய படமா தான் இருக்கு. சரி, அவங்க பூச்சி எவ்வளவு பெரிய ஒன்றும் கதைக்கல. முதலாவது படம் என்னன்னு சொன்னால் கருவியினுடைய இழிவெண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறதுக்குரிய படம். அதுல பாருங்க, மேல குறிப்பிடப்பட்டிருக்கிறது வந்து வேர்னியர் அளவிடை. வேர்னியர் அளவிடையினுடைய 10 பிரிவுகள் வந்து பிரதான அளவிடையினுடைய 9 பிரிவுகளோட பொருந்தும். அப்ப அதுல 10 வேர்னியர் பிரிவு 9 பிரதான பிரிவோட பொருந்துது. அதுல ஒரு பிரதான பிரிவினுடைய பெருமானத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 மில்லிமீட்டராக இருக்க. சரியா? அதுல ஒரு பிரதான பிரிவினுடைய பெருமானம் 1 மில்லிமீட்டர். அதுல
பிரிக்கப்பட்டிருக்கிற வேர்னியர் பிரிவு என்று பார்த்தோம்னு சொன்னால் மொத்தமா 10 இருக்குது. ஆகவே இழிவெண்ணிக்கை 1/10. ஆகவே 0.1 மில்லிமீட்டர் என்று வரும். இந்த கருவியில முதலாவது இழிவெண்ணிக்கை 1 மில்லிமீட்டரின் கீழ் 10 எடுத்தோம்னு சொன்னா 0.1 மில்லிமீட்டரா இருக்க போது இழிவெண்ணிக்கை. இரண்டாவது படத்துல பார்ப்போம் வாசிப்பு. வாசிப்புக்கான சமன்பாடு தெரியும். பிரதான அளவிடையின் வாசிப்பு சக பொருந்தும் வேர்னியர் பிரிவு தர இழிவெண்ணிக்கை. பிரதான அளவிடையின் வாசிப்பு சக பொருந்தும் வேர்னியர் பிரிவில் இழிவெண்ணிக்கை. அப்ப இதுல நாங்க பிரதான அளவிடையின் வாசிப்பு பார்க்கிற நேரம் இந்த வேர்னியர் பிரிவில் இருக்கிற இந்த பூஜ்ஜியத்துக்கு முன்னுக்குள்ள வாசிப்பு அல்லது இந்த பூஜ்ஜியத்தோட பொருந்துற வாசிப்பு பிரதான அளவிடையின் வாசிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு இதுல 1.3க்கும் 1.4க்கும் இடையில இருக்கு. அப்படி சொன்னா நாங்க பூஜ்ஜியத்துக்கு முன்னுக்குள்ள வாசிப்பு இதைத்தான் எடுப்போம். பிரதான அளவிடையின் வாசிப்பு 1.3 சென்டிமீட்டர் சக பொருந்தும் வேர்னியர் பிரிவு எத்தனையாவது வேர்னியர் பிரிவு என்று பார்த்தோம்னு சொன்னால் அதுல பி என்ற டொட்டட் லைனால காட்டப்பட்டிருக்கு. ஸோ பி என்ற டொட்டட் லைனால காட்டப்பட்டிருக்குன்னு சொன்னால் 6வது பிரிவு 6வது வேர்னியர் பிரிவு அங்க பொருந்துது. தர இழிவெண்ணிக்கை என்று பார்த்தோம்னு சொன்னால் 0.1 மில்லிமீட்டர். அப்ப இதுல வடிவா கவனிச்சு பாருங்க, இதுல சென்டிமீட்டர்ல இருக்கு, இது மில்லிமீட்டர்ல இருக்கு. அப்ப நாங்க என்ன செய்யணும், விடைய பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாமே சென்டிமீட்டர்ல தரப்பட்டிருக்குது. ஆகவே இதை நாங்க மில்லிமீட்டர்ல தரப்பட்டிருக்கிற சென்டிமீட்டருக்கு மாற்றினால் 6 தர 0.01 சென்டிமீட்டர். ஆகவே இங்க எங்களுக்கு வரப்போது 1.36 சென்டிமீட்டர் வாசிப்பு. வாசிப்பட்டு வரும்போது நாங்க 1.36 சென்டிமீட்டரை நாங்க இதுல துணியக்கூடிய மாதிரி இருக்கும். சமன்பாடு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நாங்க இதை இலகுவாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த படத்துல பார்த்துக்கொள்ளுங்க. என்னன்னு சொன்னா இந்த படத்துல இது மில்லிமீட்டர் அளவிடை என்று தரப்பட்டிருக்கு. அந்த மில்லிமீட்டர் அளவிடை என்று அதுல வரக்கூடாது, அது சென்டிமீட்டர் அளவிடையா இருந்தால் தான் எங்களுக்கு அது சரியா இருக்கு. அதை நீங்க சென்டிமீட்டர் அளவிடையா வச்சுக்கொள்ளுங்க. இந்த 21வது கேள்வியில் அதுல மில்லிமீட்டர் என்று தரப்பட்டிருக்குது. ஸோ பிரதான அளவிடை மில்லிமீட்டர்ல இல்லை, அதை 1, 2, 3, 4, 5, 6 சொல்லி சென்டிமீட்டர்ல தான் இருக்கு. அப்படி எடுத்தால் தான் எங்களுக்கு இந்த கேள்விக்குரிய விட சரியா வரும். 22வது கேள்வியை பாருங்க. பொருளொன்றின் நீளம் அளக்கும் போது அளவிடைகளின் நிலை உருவில் காட்டப்பட்டுள்ளது பொருளின் நீளத்துக்கான சமனாக இருப்பது. பொருளினுடைய நீளத்துக்கு சமனாக இருப்பது. அப்ப இதுல பாருங்க, இதுல எங்களுக்கு வாசிப்புக்குரிய சமன்பாடு பிரதான அளவிடை வாசிப்பு சக பொருந்தும் வேர்னியர் பிரிவு தர இழிவெண்ணிக்கை. அதன்படி நாங்க பார்ப்போம். இதுல தரப்பட்டிருக்குது பிரதான அளவிடையினுடைய மேல இருக்கிற அந்த அளவிடைகள் மில்லிமீட்டர் என்று தரப்பட்டிருக்கு. அப்ப இங்க 50, 60 என்று வரதால இது நாங்க எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப இங்க பிரதான அளவிடையின் வாசிப்பு வரும்போது வேர்னியரினுடைய பூஜ்ஜியத்துக்கு முன்னுக்குள்ளதை பார்த்தோம்னு சொன்னால் 53வது பிரிவு 53 மில்லிமீட்டரா இருக்க போது பிரதான அளவிடையின் வாசிப்பு சக எத்தனையாவது வேர்னியர் பிரிவு பொருந்தது என்று பார்ப்போம். அதுல பிரிவு பொருந்தது பார்த்தால் சொன்னா 1, 2, 3வது வேர்னியர் பிரிவு பொருந்தது தர இழிவெண்ணிக்கை என்று வரும்போது எங்களுக்கு 1 மில்லிமீட்டரின் கீழ் 10 என்று வரும். ஆகவே 1/10 மில்லிமீட்டர் என்று சொன்னால் இழிவெண்ணிக்கை 0.1 மில்லிமீட்டராக இருக்கு. 53 மில்லிமீட்டர், இங்க 0.3 மில்லிமீட்டர். ஆகவே விடை 53.3 மில்லிமீட்டரா இருக்க போது வாசி. (23 தொடக்கம் 25 கேள்வியை பாருங்க. நுண்மானி திருகு கணிச்சினுடைய 3 நிலைகள் தரப்பட்டிருக்குது.
முதல்ல 23வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஏயில் உள்ள அளவிடையிலிருந்து பெறக்கூடிய வாசிப்பு யாது? ஒரு ஏயை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஏல வந்து எங்களுக்கு பிரதான அளவிடைகள் வந்து 0க்கும் 1க்கும் இடையில சிறிய பிரிவுகள் காணப்படுதுன்னு சொன்னால், இதுல வட்ட பிரிப்புல இருக்கிற மொத்த பிரிவுகள் எண்ணிக்கை 50 இருக்க போகுது. ஆகவே ஒரு முழு சுழற்சியின் போது அது நகரக்கூடிய தூரம் என்று பார்த்தோம்னு சொன்னா 1/2 மில்லிமீட்டரா இருக்க போகுது. அதுதான் குறியீடை தூரமாக இருக்கு. ஆகவே இங்க குறியீடை தூரம் என்றது வந்து 1/2 மில்லிமீட்டரா இருக்க போகுது. ஆகவே எனக்கு கேட்டது வந்து இந்த வாசிப்பு தான் கேள்வி. ஒரு ஏ ஒரு ஏல வாசிப்பு வரும்போது இழிவெண்ணிக்கை குறியீடை தூரத்தின் கீழ் வட்ட அளவிடை மொத்தம். இங்க குறியீடை தூரம் வந்து பாத்தீங்கன்னா 1/2 மில்லிமீட்டர் இருக்க போது வட்ட அளவிடை மொத்தம் 50. ஆகவே 1 கீழ் 100 0.01 மில்லிமீட்டரா இருக்கும் இழிவெண்ணிக்கை. வாசிப்பு வரும்போது பிரதான அளவிடையின் வாசிப்பு 46. பிரதான அளவிடையின் வாசிப்பு வரும்போது இதுல காணிக்க வேண்டியது இதுதான் பிரதான அளவிடை, இது வட்ட அளவிடைன்னு சொல்லி சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கிடைக்கோட்டோட பொருந்துற வட்ட அளவிடையில பெருமானம் பாத்தீங்கன்னா 45க்கு மேல இருக்குது. ஆகவே 46 ஆகுது. அதே போல இங்க ஒரு சின்ன பிரிப்பு, இங்க ஒரு பெரிய பிரிப்பு, இவ்வாறு காட்டப்படும். அப்படின்னு சொன்னால் இது 0, 1, 2, 3, இது 3.5 இருக்கு. இது 3.5 மில்லிமீட்டர். ஆகவே பிரதான அளவிடையின் வாசிப்பு 3.5 மில்லிமீட்டர். சக பொருந்தும் வட்ட பிரிப்பு என்று பார்த்தால் 46, இழிவெண்ணிக்கை 0.01 மில்லிமீட்டர். ஆகவே எனக்கு இங்க வரப்போது 3.5 சக 0.46. ஆகவே 3.96 மில்லிமீட்டராக இருக்கும். இதுல ஏல வாசிப்பு 4வது தான். அதே போல 24வது கேள்வியை பாத்தீங்கன்னா, ஒரு பியில் உள்ள அளவிடை, பியில இருக்கிற அளவிடையை பாத்தீங்கன்னு சொன்னா இதுல 5 என்று தரப்பட்டிருக்கு. 5. ஆகவே 5க்கு அடுத்தது 6, 7, 7க்கு அடுத்ததா ஒரு சின்ன பிரிப்பு இருக்குன்னா 7.5 மில்லிமீட்டர். அந்த பிரதான அளவிடையின் கிடைக்கோட்டோட பொருந்து என்று பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு 47வது பிரிவு பொருந்தும். ஆகவே எனக்கு இங்க வாசிப்பு வரும்போது 5 இதுல இப்படி காட்டப்படுது 5, 6, 7. அதுக்குள்ள சின்ன பிரிப்புகள் இவ்வாறு காணப்படுகிறது. இங்க 5ல இருந்து காட்டப்பட்டிருக்குன்னா இது 5, 6, 7, இது 7.5. இதுக்கு இங்காலதான் அந்த வட்டப்பிரிப்பு இருக்கு. அப்படி இருக்கிற நேரம் இங்க இந்த கிடைக்கோட்டோட பொருந்துற வட்டப்பிரிப்பு பார்த்தோம்னு சொன்னா இங்க 46, 47, 48வது பிரிவு இந்த கிடைக்கோட்டோட பொருந்தும். ஆகவே வாசிப்பு பிரதான அளவிடையின் வாசிப்பு 7.5 மில்லிமீட்டர். சக 48வது பிரிவு பொருந்தது, இழிவெண்ணிக்கை 0.01 மில்லிமீட்டர். 7.5 சக 0.48. ஆகவே 7.98 மில்லிமீட்டர் என்று வரப்போது இதனுடைய வாசிப்பு. 3வது ஆன்சர். சீல காட்டப்பட்டது பார்த்தீங்கன்னு சொன்னா சீல உள்ளது 10ல இருந்து காட்டப்பட்ட அளவிடை. ஆகவே 10, 11, 12.
12. மற்றது வட்ட பிரிப்புல இருக்கிற மொத்த பிரிவுகளோட எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா 100 பிரிவுகள் காணப்படுது. ஸோ 100 பிரிவுகள். இங்க வந்து அந்த பிரதான பிரிவுகளுக்கு இடையில ஒரு சிறிய பிரிவு இல்லை. ஆகவே இங்க ஒரு முழு திரும்பலின் போது பிரதான அளவிடையின் மீது நகர்ந்த தூரம் என்று பார்த்தோம்னா 1 மில்லிமீட்டர் என்று வரப்போகுது. ஆகவே சீல காட்டப்பட்டிருக்கிற கருவியினுடைய இழிவெண்ணிக்கை என்று பார்த்தோம்னு சொன்னால் அங்க எங்களுக்கு குறியீடை தூரம் வந்து எங்களுக்கு 1 மில்லிமீட்டர் என்று வரப்போகுது. அங்க 100 வட்டப்பிரிப்புகள் இருக்கு. ஆகவே இழிவெண்ணிக்கை 0.01 மில்லிமீட்டர் என்று தான் வரப்போகுது. இதுல கடைசியா காட்டப்பட்டதன்படி பார்த்தோம்னு சொன்னா 10, 11, 12. ஆகவே வாசிப்பு 12 மில்லிமீட்டர் சக எத்தனையாவது பிரிவு பொருந்தது பார்த்தீங்கன்னு சொன்னா 69வது பிரிவு பொருந்தது 0.01 மில்லிமீட்டர். ஸோ இங்க எங்களுக்கு வரப்போகுது 12.69 மில்லிமீட்டர் என்ற வாசிப்பு. ஆகவே 25வது 5வது விடை. இதுல உங்களுக்கு முதலாவது பயிற்சி பரீட்சையில இருக்கிற எம்சிக்யூ உங்களுக்கு 25 எம்சிக்யூ செய்துட்டோம். இது முதலாவது பரீட்சைன்றதால ஒரு உங்களுக்கு அடிப்படையான பிசிக்ஸ்ல உள்ள கணியங்கள் பற்றிய சம்பந்தமான விஷயங்களை வந்து தெளிவுபடுத்துறதுக்காக இந்த பரீட்சை வந்து வைக்கப்பட்டது. ஸோ இதுக்குரிய அந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். நான் இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கூகுள் டாக்குமெண்ட்ஸ் அந்த லிங்க் அனுப்பியிருக்கிறேன். நீங்கள் அதில் போய் இந்த பேப்பருக்குரிய பிடிஎஃப் ஃபைலை எடுத்துக்கொள்ளலாம். இதில் ஸ்ட்ரக்சரும் எஸ்ஐயும் இருக்குது. ஸ்ட்ரக்சர் 4 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அது 4 கருவிகள் சம்பந்தமானது. அந்த கருவிகள் சம்பந்தமான ஸ்ட்ரக்சர் கேள்வி வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி அதை அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த 25 எம்சிக்யூ வந்து விளங்கி வடிவ டைப் பண்ணி செய்து பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இது முதலாவது பயிற்சின்றதால யாருமே பயப்பட தேவையில்லை. பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய கேள்விகள் செய்கிறதன் மூலம் தான் நீங்கள் பிசிக்ஸில் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டாக வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே நிறைய கேள்விகள், தனியாக தியரியை மட்டும் படித்து கொண்டிருக்காமல் கேள்விகள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கொண்டே இருங்க. தனியாக கேள்விகள் ப்ராக்டிஸ் பண்ணுற நேரம் உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் எவ்வளவு டைமுக்குள்ள நீங்கள் அந்த எம்சிக்யூ கேள்விகளை இப்போ இருந்தே செய்து கொண்டு பழகினீங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு எதிர்காலத்தில் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸாமை வேணும்னு சொன்னால் நீங்கள் 3 ஹவர்ஸுக்குள்ள டைம் பண்ணி செய்து பாருங்க. ஸோ மறக்காமல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் தொடர்ச்சியாக போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் நிறைய இடங்கள்ல இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. ஸோ தேங்க்யூ. ஓகே, அடுத்த வீடியோவில் நாங்கள்